நாய் வந்து ரேஞ்சரோட வருது. வனப்பகுதியில் ரேஞ்சர் வந்து டென்ட் பண்ணியிருக்கார். அந்த வேட்டை நாய் போய் அந்த வனப்பகுதியை சுற்றி வருது, ஏதேனும் ஆபத்து இருக்குதான்னு. அந்த வேட்டை நாயை பார்த்து விட்டது ஒரு சிறுத்தை. சிறுத்தைக்கு பசி. சிறுத்தை வேட்டை நாயை துரத்துது. இதுதான் அந்த காணொளி எனக்கு தந்த செய்தி. வேட்டை நாயை துரத்திய சிறுத்தை வேகமாக ஓடுது. வேட்டை நாய் அதை விட வேகமாக ஓடுது. அது எப்படியோ தன்னுடைய எஜமானர்கிட்ட வந்துருச்சு. ஆனா அந்த வேட்டை நாயை துரத்திட்டு வரக்கூடிய அந்த சிறுத்தையினுடைய நெருக்கம் கூடிக்கொண்டே இருக்கு. அது எஜமானர்கிட்ட வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே அது பார்த்தது எஜமானரை. ஆனா அது ரைட்ல திரும்பவே இல்லை. ஏன்னா அந்த வேட்டை நாய்க்கு பிசிக்ஸ் தெரிஞ்சிருக்கு. ரைட்ல திரும்பினா இந்த சிறுத்தை பாஞ்சிரோன்றதுனால நேரம் ஒரு கதவு திறந்திருந்தது. அந்த கதவுக்குள்ள பயிற்சி அது. வித் நோ டைம்ங்க, அடுத்த வினாடி இந்த சிறுத்தை அந்த கதவுக்குள்ள போயிடுச்சு. அந்த வேகத்துல கதவு மூடிருச்சு. உடனே அந்த ரேஞ்சரை காட்டுறாங்க. ரேஞ்சர் என்ன நினைப்பார்? ரேஞ்சர் வந்து பயந்து போயிருக்கார். ஏன் ரேஞ்சர் பயந்தார்? இல்லைன்னா கூகுள்ல பாத்துக்கங்க. வேட்டை நாயை துரத்தும் சிறுத்தை. உடனே ரெஸ்கியூ டீமுக்கு போன் பண்ணி உள்ள இருந்த சிறுத்தையை வெளியில அனுப்புறதுக்காக ஃபாரஸ்ட் டீம் வருது. ஒரு கேமரா கொண்டு வந்து நிறுத்துறாங்க. கேமரா காட்டுது. நான் ஆச்சரியப்பட்டு போனேன். ஓரத்துல நாய் பாதுகாப்பா உட்கார்ந்து இருக்கு. ஆனா கொஞ்சம் பயந்து இருக்கு. கேமரா 360 டிகிரி பாக்குது. சிறுத்தையை பார்த்தா அது நாயை விட பயந்து போய் மூடப்பட்ட கதவுக்குள்ள இப்படி அடங்கி நடுங்கி இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த கேமரா வச்சான்ல, அவன் ஒரு செய்தியை சொன்னான். சிறுத்தை புலியை பார்த்தா எலி மாதிரி நடுங்கிட்டு இருந்தது. ஏதேனும் ஒன்று கையில் கிடைத்து விடுமா என்ற வேட்டைக்காகத்தான் புறப்பட்டது. இறை கை அகப்பட்ட வினாடியில் என்றைக்கு தன்னுடைய சுதந்திரம் பறிப்போய் விட்டது என்று தெரிந்து போனதோ, அதற்கு பசி முக்கியமாக இல்லை, வேட்டை முக்கியமாக இல்லை, அது சுதந்திரத்தை நோக்கி அடிமை கதவுகளுக்கு வெளியில் காத்திருக்கிறது என்று சொன்னான் அந்த போட்டோ பிடிச்சவன். எனக்கு உடனே பாவேந்தர் பாட்டு தான் ஞாபகம் வந்தது. பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா. எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியென செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை இருளினை விளக்க செம்புட் பறவையே சிறகை விரி எழு பர. நம் சுதந்திரத்திற்கான காலம் இது. முழுமையான அந்த சுதந்திரத்தை கல்வியின் மூலமாகவும் வாசிப்பின் மூலமாகவும் அனுபவிப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை மீண்டும் மீண்டுமாய் எனக்கு தந்த பெருமக்களுக்கு நன்றி அறிதலை காணிக்கையாக்கி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம்.